ஹலோ கைஸ், டுடே நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒயிட் வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை முடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சியில் 2 பட்டை, 5-6 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ சேர்த்து பொரிய விட்டுருங்க. அண்ட் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இதில் நம்ம காரம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா சிம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுடலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் தக்காளி அதிகமாக சேர்க்கலை. ஸோ நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் இந்த டைம்லேயே ஊற வச்சுக்கிறேன். தக்காளி வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதையும் சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போது நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து கணக்கு பண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தேங்காய் பால் எடுத்தேன் இல்லையா, அதுலேயே நான் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அகைன் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அரிசி அண்ட் வாட்டர் ரெண்டுமே நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் வந்து சிம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வெஜ் புலாவ் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வெயிட் பண்ண ஒயிட் வெஜ் புலாவ் என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.